Hello guys, welcome back to Varadhi AVFX channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டர்ல இருக்கக்கூடிய மாடிஃபையர்ஸ் அந்த சீரிஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மாடிஃபையரான அரே மாடிஃபையரை இப்போ பார்ப்போம். ஸோ அரே மாடிஃபையரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கியூப் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கியூப் இருக்கட்டும். இதை ஸ்கேல் பண்ணிப்போம். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஜஸ்ட் இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கியூபுக்கு அரே மாடிஃபையர் அப்ளை பண்ணோம். ஸோ அரே மாடிஃபையர் பேசிக்கலி என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் நிறைய காப்பீஸ் எடுக்கணும், நிறைய டூப்ளிகேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஸோ மாடிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கு கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையர், ஜென்ரேட் அரே இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா. கியூபே பெருசான மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம மாடிஃபையர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அரே அப்படின்னு ஒரு மாடிஃபையர் வந்திருக்கா. இந்த மாடிஃபையர் தான் இப்போ நம்ம ஆப்ஜெக்டில் அப்ளை ஆகிருக்கு. இந்த மாடிஃபையரில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு கவுண்ட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் நம்ம எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் தான் இந்த மாடிஃபையரால் நமக்கு வரும். ஸோ இப்போ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், 10 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்திருக்கு. இங்கே ஃபேக்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 0 கொடுத்தேன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா. அதுவே நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரே கியூப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம இப்போ ஒயர் ஃப்ரேம் போவோம், தெரியுதா, இத்தனை காப்பீஸ் இருக்குது. பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபிக்ஸ்டு கவுண்ட் கொடுத்துட்டு நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸ் என்னன்னு பார்க்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 2 மீட்டர். ஸோ இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம பை டிஃபால்ட் பிளெண்டருடைய இந்த ஒரு கிரிட்டோடைய பெருசாக இருக்குல்ல, இந்த ஒரு கிரிட்டோட வேல்யூ 1 மீட்டர். ஸோ இங்கே இருக்கிறது அப்படி பார்த்தா 2 மீட்டர். எல்லா ஆக்சிஸ்லையும் இது 2 மீட்டருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் டூலை வச்சு கூட இங்கேருந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 2 மீட்டர் உங்களுக்கு வருது. இந்த 2 மீட்டர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் அடுத்து நம்பர் ஆஃப் இங்கே கவுண்டில் நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது, இப்போ 0ல் இருக்கும்போது ஒரே ஒரு கியூப் இருக்கும், அடுத்து 1ல் இருக்கும்போது ஒன்று இருக்கும், அடுத்து 2 கொடுத்தேன் அப்படின்னா உடனே இன்னொன்று வரும். ஸோ இந்த இன்னொன்று எங்கே க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக முடிகிற இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதனால தான் நமக்கு ஒரே கியூப் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் எவ்வளோ கவுண்ட் கொடுத்தாலும் அது ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் முடிகிற இடத்துலேருந்து அடுத்தடுத்த டூப்ளிகேட்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போது இதுக்கு இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா, இங்கே ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த ஃபேக்டர் தான் அந்த டிஸ்டன்ஸ்க்கானது. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை உங்களால் மாற்ற முடியும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மாறும். இதுவுமே மீட்டர்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ரிலேட்டிவ்ன்றது எல்லாத்துக்குமே இங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே ஸோ ஃபிக்ஸ்டு கவுண்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபிக்ஸ்டு கவுண்ட்னா நம்ம எத்தனை காப்பீஸ் வேணும்னு கொடுக்குறோமோ அத்தனை மட்டும்தான் நமக்கு வரும். டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது பை டிஃபால்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே முடியுதோ அதுலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். டூப்ளிகேட் ஆகிற ஆப்ஜெக்ட் உடைய பிளேஸ்மெண்ட். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். நான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணேன், நீங்கள் ஒய் ஆக்சிஸ்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி இசட் ஆக்சிஸ்லேயும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இது மற்ற ரெண்டுத்தையும் 0 கொடுத்துட்றேன். ஃபிக்ஸ்டு கவுண்ட்டுன்னு இருக்கிறத ஃபிட் லென்த்துன்னு மாற்றுவோம். ஸோ இந்த ஃபிட் லென்த் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு வேல்யூ 200 மீட்டர் கொடுப்போம். ஸோ 200 மீட்டர் என்னென்னா, 200 மீட்டர்ஸ்க்கு இந்த கியூப் டூப்ளிகேட்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கியூப் 200 மீட்டர்ஸ்க்கு டூப்ளிகேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ 200 மீட்டர்ஸ் கொடுத்துட்டோம், ஆனால் டூப்ளிகேட் ஆகலை. ஏன்னா இங்கே ஃபேக்டரில் நம்ம வேல்யூ செட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 200 மீட்டருக்கு நமக்கு இங்கே இது டூப்ளிகேட் ஆகிருக்கு.
பட் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரியே இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு க்யூபுக்கு இடையில டூப்ளிகேட் வரணும் அப்படின்னா நீங்கள் இதை 2 கொடுக்கணும். ஏன்னா ஃபேக்டர் 1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் என்னவோ அதுதான் ஃபேக்டர் 1. ஒரு ஆப்ஜெக்டுடைய டைமென்ஷன் என்னவோ அதுதான் ஃபேக்டர் 1. அதனால் கரெக்டாக அது முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கிறதால நமக்கு வந்து 200 மீட்டருக்கும் கண்டினியூஸாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதையே நான் வந்து 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய டைமென்ஷன் அளவுக்கு எனக்கு இங்கே ஸ்பேஸ் வரும், திரும்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதனுடைய டைமென்ஷன் அளவுக்கு மறுபடியும் ஸ்பேஸ், இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த க்யூபோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ இங்கே 2 மீட்டருக்கு ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் க்யூப் வரும், எகைன் 2 மீட்டர் ஸ்பேஸ், அப்புறம் க்யூப். இப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். சேம் நீங்கள் ஒயில் எப்படி ஆஃப்செட் கொடுத்தாலும், ஜியில் எப்படி, இசட்டில் எப்படி ஆஃப்செட் கொடுத்தாலும் இது அப்படி தான் நடக்கும். ஸோ ஃபிட் லென்த்துன்றது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இல்லை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் உங்களுக்கு செட் ஆகணும். அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபிட் லென்த் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போது இதில் வந்து ஃபேக்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த லென்த்தை தாண்டி க்யூப் போகாது. கரெக்டாக 200 மீட்டரை தாண்டும் போது க்யூப் ஹைட் ஆகிடும். பட் நான் ஃபேக்டரை குறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது அந்த லென்த்துக்குள்ளேயே தான் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் கர்வ். ஸோ இந்த ஃபிட் கர்வ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கர்வ் வேணும். நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு பெசியர் கர்வ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு எடிட் மோட் போயிடலாம். எடிட் மோட் போனால் நமக்கு இங்கே ஒரு கர்வ் இருக்கா, இந்த கர்வ் என்ன பண்ணலாம், நான் அப்படியே இந்த கர்வை மூவ் பண்ணி கொண்டு வரேன். இங்கே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இந்த கர்வை நான் இப்படி மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சேம் இதையும் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூ வந்துடலாம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இங்கே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். சேம் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இங்கே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல், ரொட்டேட். ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இங்கே இருக்க க்யூப்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கர்வில் அட்டாச் ஆகணும், இந்த ஷேப்புக்கு அட்டாச் ஆகணும். இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா க்யூபை செலக்ட் பண்ணி இங்கே போய்ட்டு ஃபிட் கர்வ் கொடுத்துட்டு ஃபிட் கர்வ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கர்வ்னு காட்டுதில்ல, இதில் எந்த கர்வ், இன்கேஸ் நீங்கள் இது சீனில் மல்டிபிள் கர்வ்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் எது பர்டிகுலராக வேணும்னு சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு கர்வ் தான் இருக்குது, ஸோ ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். பெசியர் கர்வ் இதை சூஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து கர்வ் வரல, அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் கர்வில் அட்டாச் ஆகலை, தனியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்னொரு மாடிஃபையர் ஆட் பண்ணணும். என்ன மாடிஃபையர்னு சொல்கிறேன். ஆடில் போயிட்டு டிஃபார்ம் கர்வ், இந்த மாடிஃபையரை ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு இங்கே கேட்கும். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணணும், கர்வ், பெசியர் கர்வ். அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய க்யூப்ஸ் எல்லாமே அதில் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் கர்வில் ஒரு ஆப்ஜெக்ட் அட்டாச் பண்ணோன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மாடிஃபையர் இருக்குது. மாடிஃபையரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும், அடுத்து ஜென்ரேட்னு ஒன்று இருக்கும், அடுத்து டிஃபார்ம்னு ஒன்று இருக்கும், நார்மல் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோக்கு. பொதுவாக ஜென்ரேட்டுன்றது நம்ம மாடலிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டுன்றது நம்ம ஒரு யூவியோ இல்லை ஒரு மெஷில் இருக்கக்கூடிய டேட்டாஸை இன்னொரு மெஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இந்த ஜென்ரேட் மாடிஃபையர்ஸ் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஜென்ரேட் மாடிஃபையரில் இருக்க மாதிரியே டிஃபார்ம் மாடிஃபையர் ஒன்று இருக்குது. இது என்னென்னா மெஷ்ஷுடைய ஷேப்ஸை நம்மளால் இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். டிஃபார்ம்னாலே ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெண்ட் பண்ணுறது, ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாடிஃபையர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடிஃபையரில் ஒன்று தான் கர்வ் மாடிஃபையர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் ஆகி கர்வ்ஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் கர்வ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது அரே. நான் அரேயில் ஒரு ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே கர்வ்ஸில் வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அரேயில் இங்கே இருக்கக்கூடிய ஃபிட் டைப்பில் ஃபிட் கர்வ் கொடுத்துடணும். அதை கொடுத்ததுக்கப்புறமா இங்கே கர்வையும் சூஸ் பண்ணிடணும். என்ன கர்வ்ன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகைன் ஆட் மாடிஃபையரில் போயிட்டு டிஃபார்மில் கர்வ் மாடிஃபையர் சூஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே வந்து எந்த கர்வ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கர்வில் அட்டாச் ஆகிடும். இது எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் க்யூப் இருக்கும்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு தான் இந்த மாடிஃபையர்ஸ் ஆட் பண்ணணும்.
எப்போவுமே மாடிஃபையர்ஸை ஆட் பண்ணும்போது நம்ம மெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மெஷ்ஷை எந்த ஆப்ஜெக்ட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுவோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை இங்கே நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம க்யூபை கர்வை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ க்யூபை செலக்ட் பண்ணி கர்வ் மாடிஃபையர் போட்டோம். ஸோ நான் மறுபடியும் பண்ணுறேன். க்யூபை செலக்ட் பண்ணி ஆட் டிஃபார்ம் கர்வ் மாடிஃபையர் போட்டு அதில் எந்த கர்வ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஃபார்ம் ஆக்சிஸ் இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஒயில் நமக்கு கர்வே இல்லை, அதனால் ஒயில் இது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இசட்லேயும் கர்வ் இல்லை. இசட்டில் ஒர்க் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும். பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகணும்னா எக்ஸில் கொடுத்தா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கர்வை ரிமூவ் பண்ணிடலாம். கர்வ் தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே கான்ஸ்டன்ட் ஆஃப்செட்னு இருக்கும். இது என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இப்போ ரிலேட்டிவ்ன்றது நம்ம எந்த ஆப்ஜெக்டை வச்சு க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி அதனுடைய டைமென்ஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டூப்ளிகேட்ஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கியூபோட டைமென்ஷன் 2 மீட்டர்னால் அப்போது 2 மீட்டர் அப்படிங்கிறது இங்கே ரிலேட்டிவில் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஏன்னா இந்த கியூபோட டைமென்ஷன் 2 மீட்டர் தான். அதை பேஸ் பண்ணி இது ஃபுல்லாக டூப்ளிகேட்ஸ் வரும், டிஸ்டன்ஸ் வரும். ஸோ நம்ம ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ண அந்த 2 மீட்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த கியூபோட ப்ரொப்போர்ஷன் டைமென்ஷனை பேஸ் பண்ணி. பட் கான்ஸ்டன்ட்ன்றது கியூபை கணக்கில் எடுத்துக்காது. நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கியூபை கணக்கில் எடுத்துக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 1 மீட்டர் போட்டதுக்கப்புறம் நான் ஒயர் ஃப்ரேமில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அதுவே கான்ஸ்டன்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே 1 கொடுத்தா என்ன ஆகுது? கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட் எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்குது. அதுவே நான் ரிலேட்டிவை ஆஃப் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஆரம்பித்தேன்னா இங்கேயும் 1 மீட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? நமக்கு க்யூபில் பாதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இது நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டூப்ளிகேட் க்ரியேட் ஆகணும்னு கொடுக்குறோமோ கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகுது. அதான் கான்ஸ்டன்ட் ஆஃப்செட். நம்ம டிஸ்டன்ஸோட வேல்யூவை இங்கே இன்புட் பண்ணுறோம். ஆனால் இதுவே ரிலேட்டிவ் ஆஃப்செட்டில் க்யூபோட டைமென்ஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே 1 மீட்டர்னு இருக்குது. எக்ஸாக்டாக க்யூப் முடிகிற இடத்துல வேணும்னா நான் 2 மீட்டர் கொடுப்பேன். வந்துடுச்சா? அதே என்னால் 2.5யும் கொடுக்க முடியும். ஒரு கியூபோர்டு அளவுக்கு எனக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும்னா நான் 4 கொடுக்கணும். அப்போ தான் இந்த கியூபோர்டு டைமென்ஷன் அளவுக்கு எனக்கு இங்கே ஸ்பேஸும் வரும். ஓகேவா? ஹோப்ஃபுல்லி இது நான் சொன்னதே திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து அதை மூவ் பண்ணுறது மூலிமா நம்மளால் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கியூப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு ஷிஃப்ட் ஏ கொடுக்குறேன். கொடுத்து மெஷ் ஸ்பியர் புதுசாக ஒரு ஸ்பியர் போட்டிருக்கேன். இந்த ஸ்பியர் இப்போதைக்கு கிரிட் சென்டர்லேயே இருக்கட்டும். ஷிஃப்ட் இசட் கொடுத்துருக்கேன். ஸோ கிரிட்டோட சென்டர்லேயே இருக்கட்டும். இப்போ நான் கியூபை செலக்ட் பண்ணி இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் இதை ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் ஸ்பியரை கொடுக்குறேன். ஸ்பியர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கான்ஸ்டன்ட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கியூபை நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியரை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா? இந்த ஸ்பியரை மூவ் பண்ண எனக்கு இந்த கியூப் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணால் இப்போ நமக்கு இந்த கியூப்ஸ் ஸ்கேல் ஆகுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டில் ஏதாச்சும் ஸ்கேல் வேல்யூ மாறி இருந்தால் நமக்கு இப்படி ஆகும். இந்த ஸ்கேல் வேல்யூ மாறி இருக்குல்ல நமக்கு இங்கே, இதை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல்லே கொடுத்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக ஸ்கேல் ஆகிருக்கு. கரெக்டாக நான் வேணால் ஆஃப்செட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஈவனாக ஸ்கேல் வேல்யூ இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்கேலிங் இஷ்யூஸ் வராது. இப்போ நான் ஸ்பியரை பிடிச்சி மூவ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த கியூப்ஸோட ஷேப்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பக்ஸ் வருது, அது ஆக்சுவலாக பக்ஸ் இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும்.
ஸ்கேல் வேல்யூஸில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி சிம்பிளாக கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணால் எனக்கு ஆகும். உங்களால் மூவ் மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை, சேம் ரொட்டேட்டும் பண்ணலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் இதை இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆஃப்செட்டை குறைக்கிறேன். குறைச்சிட்டு இப்போது இங்கே ஒரு எம்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் இசட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ எம்டி பிளேன் ஆக்சிஸ் இதை நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போது மறுபடியும் க்யூபை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்டில் எம்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்களுக்கு ஸ்கேல் ஆகுதுல்ல, இது எதனாலனா நம்ம எம்டியை ஸ்கேல் பண்ணோம், அதனால் ஸ்கேல் ஆகுது. ஸோ எம்டியை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டா எகைன் நார்மலுக்கு வந்துடும். எந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எம்டியை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எம்டியை பேஸ் பண்ணி மற்ற எல்லா க்யூபும் மூவ் ஆகும். ஸோ நான் இப்போ மூவ் பண்ணுறேன். நம்மளால் ஒரு ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ இதுவே ரொட்டேட்டடாக ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதாவது கர்வாக ஸ்டெப்ஸ் வரும்ல, அதை பண்ணனாலும் நம்மளால் பண்ண முடியும். ஷிஃப்ட் ஆர் கொடுத்துட்டு ரொட்டேட் ஜி இப்படி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இதில் பிளேஸ்மெண்ட் மாற்றோன்னா எகைன் நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா பிளேஸ்மெண்ட் மாறும், ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணுமோ இதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த க்யூபை செலக்ட் பண்ணி இதனுடைய ஷேப் எப்படி மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி மாறும். எகைன் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மெர்ஜுன்னு இருக்கும். ஸோ இந்த மெர்ஜுன்றதுக்கு நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிடுறேன், அதை அண்டு பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஃபேக்டர் படி கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்கிறேன். அடுத்த இது மாடிஃபையரில் கரெக்டாக ரிலேட்டிவ் ஆப்செட்டில் 1, அப்போ தான் முடிகிற இடத்துல ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இங்கே மெர்ஜுன்றது என்ன அர்த்தம்னா, இப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தால், அதாவது ரொம்ப க்ளோஸில் இருந்தால், அப்போது இந்த இடம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது மெர்ஜ் ஆகலை அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கும்போது இதை நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெர்ஜ் கொடுக்குறேன். மெர்ஜ் கொடுத்துட்டு இந்த மாடிஃபையரை அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை கொடுத்துட்டு ஷிஃப்ட் இசட் கொடுத்துட்டு டேப் கொடுத்து நான் இந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ணுறேன். தெரியுதா? மெர்ஜ் ஆகிடுச்சு, எல்லாம் இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. நான் இதே அண்டு பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக அண்டு பண்ணிவிட்டு மாடிஃபையரில் மெர்ஜை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாடிஃபையரை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, இதை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணால் என்ன ஆகுது, இதை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், தனி ஆப்ஜெக்டாக வரும். ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணி அப்புறம் எல் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட் அப்படியே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக தான் இருக்கும், மெர்ஜ் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு மெர்ஜ் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி இங்கே மெர்ஜ் ஆன் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்க மெஷ் எல்லாம் மெர்ஜ் ஆகிடும். இதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் மெர்ஜ் ஆகாது. இன்கேஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா இதில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்து இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு 1 மீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒவ்வொரு டூப்ளிகேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கும் 1 மீட்டர் கேப் இருக்குன்னா நீங்கள் அப்போது இதில் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1 மீட்டரில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் மெர்ஜ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே யூவின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம யூவி எடிட் பண்ணியிருக்கோம் இந்த க்யூபுக்கு அப்படின்னா அந்த யூவிஸும் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். அதுதான் எனக்கு தோன்றது. ஓகே, இது ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது, டக்குன்னு செஞ்சு பார்ப்போமே. இப்போ என்ன பண்ணலான்னா
அப்படியே யூவி எடிட்டிங் போயிட்டு இங்கே யூவி இருக்குது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், தெரியுது பாருங்கள், யூவிஸ் அப்படியே மேலே போயிருக்கு பாருங்கள், ஷிஃப்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு இப்போது ஆப்ஜெக்ட் மோடில் மாடிஃபையரில் இந்த யூவிஸ் ஆஃப்செட்டை வந்து 0 கொடுத்துட்றேன். தெரியுதா? எல்லா ஆப்ஜெக்ட் நமக்கு டூப்ளிகேட் ஆகிருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே யூவி பிரிஞ்சிருக்கு. அந்த யூவி எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூவி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணனாலுமே அதனோட யூவிஸ் எல்லாமே சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஏன்னா யூவிஸ்க்கு இந்த ஒரு டைல் தான் அளவு. இதை தாண்டி போகணும்னா நம்ம மேனுவலாக மூவ் பண்ணணும். பை டிஃபால்ட் இது இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ எல்லா டூப்ளிகேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுமே யூவிஸ் இங்கேயே தான் இருக்குது. இன்கேஸ் இந்த யூவிஸ் இங்கே நம்ம டூப்ளிகேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இங்கே ஆஃப்செட் கொடுக்கறது மூலயமா மாற்ற முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய யூவி ஆஃப்செட். ஆக்சுவலாக இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாடிஃபையர்லையுமே யூவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, நீங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் யூவியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது யூவி அன்ராப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸில் ஃபாலோ ஆகணும். அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூவின்னு இருக்க ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாமே அந்த யூவிஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்கும் ஃபாலோ ஆகும். அரே மாடிஃபையருக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி ஆப்ஜெக்ட்ன்றதால ஈஸியாக இருக்குது. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட்டுக்கு இது எரர் கொடுக்கலாம். நீங்கள் நம்மளோட டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி தான் லேர்ன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி மேப்பிங்னா என்னென்னு இப்போதைக்கு புரியாது. பட் நம்ம சீக்கிரமே யூவி மேப்பிங் என்னென்னு பார்ப்போம். அதை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ புரியும். ஏற்கனவே யூவி அன்ராப்பிங்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போயே புரிஞ்சிருக்கும். இங்கே கேப்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கேப்ஸ்ன்றது என்னென்னா ஸ்டார்டிங்லையும் எண்டுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியும். இப்போ இது வந்து க்யூபாக இருக்குது, ஷிஃப்ட் ஏ கொடுத்து மெஷ் ஒரு கோன் கொடுக்குறேன். இந்த கோன் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு இப்போது க்யூபை செலக்ட் பண்ணி கேப் போயிட்டு ஸ்டார்ட் கேப் கோன், என் கேப் கோன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மூவ் பண்ணாலுமே இது எந்த சேஞ்சஸும் கொடுக்குது. ஆனால் நம்ம இப்போது ஆப்ஜெக்டில் இங்கே ஸ்டார்ட் கேப் அண்ட் எண்ட் கேப் கொடுத்தோம்ல, என்னென்னா எண்டில் என்ன ஷேப் வரணும், ஸ்டார்டிங்கில் என்ன ஷேப் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் கேப் கோன் கொடுத்த இடத்துல இங்கே கோன் உருவாயிருக்கு. அதேமாதிரி எண்ட் கேப்லேயும் ஒரு கோன் வந்திருக்கும். இது கோன் தான் இல்லை, நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் கஸ்டமைஸாக நீங்கள் மாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடலை இங்கே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஐ திங்க் அரே மாடிஃபையரை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரியலனா மறுபடியும் பாருங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அரே வந்து நீங்கள் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் பண்ணுறீங்க, இல்லை பெரிய ஆப்ஜெக்ட் ஒரு என்விரான்மெண்ட்டோ எக்ஸ்டீரியரோ இன்டீரியரோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் நிறையா யூஸ் ஆகும். ஸோ அரேவை கற்றுக்கோங்க. அரேனில் எல்லா மாடிஃபையரும் கற்றுக்கோங்க. அரேவை புரிஞ்சிக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மாடல் பண்ணும்போது நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஏற்கனவே வீடு ஒன்று மாடல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரூஃப் பண்ணும்போது அந்த ஓடு பண்ணும்போது இந்த அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வீட்டோடைய டுட்டோரியலும் நான் அடுத்த பார்ட்டும் எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரமே அந்த வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளண்டர் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் AVFX.